நிதிஷ், கிரிக்கெட்னாலே நம்ம பெருசா கொண்டாடுறது இந்த பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாருமே என்னடா ஆட போற அப்படின்னு கேட்டா பேட்டிங் ஆடணும் அப்படின்னு தான் சொல்லி கேட்டுட்டு இருப்போம். ஆனா இந்த பக்கம் பவுலிங் ஒரு யூனிட் இருக்கு, ஒரு பயங்கரமான ஒரு யூனிட். அது இந்த சைடு வந்து ஸ்பின்னர்ஸ், இந்த சைடு வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லி வைப்போம். ஸோ இப்போ வரைக்குமே ஸ்பின்னர்ஸோட ஆதிக்கம் தான் பெருசா இருக்கு. அது காரணம் முத்தையா முரளிதரன் 800 விக்கெட் எடுத்து லெஜெண்ட் அப்படின்னு நிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஷேன் வார்னே அப்படி சொல்லிட்டே இருப்போம். ஆனா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல யாருமே இப்படி வரலையா அப்படின்னு நினைக்கும் போது அங்க கிளம்பி ஒருத்தன் வந்தான், லெஜெண்ட் கில்லர். என்ன வேணா சொல்லலாம், லெஜெண்ட் கில்லர் சொல்லலாம், கிங் ஆஃப் ஸ்விங் கூட சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட இனிஷியல் கூட சொல்லலாம். மிஸ்டர் ஜேம்ஸ் ஆண்டர்சனை பத்தின வீடியோ தான் இந்த வீடியோ. பிகாஸ் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 704 விக்கெட். யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபாஸ்ட் பவுலரா இந்த ரெக்கார்டை உடைக்கவே முடியாது. எப்படி நம்ம டெஸ்ட் வந்து சச்சின் ரெக்கார்டை உடைக்க முடியாது சொல்றோமோ, அதே மாதிரி பவுலிங் யூனிட்ல ஃபாஸ்ட் பவுலிங்ல இதை தொடவே முடியாது தம்பி. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இவருடைய கரியர் எங்க இருந்து ஆரம்பிச்சது, இந்த ரெக்கார்ட் எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஆல்நாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் நிதிஷ். அப்பாடா. ஓகே நிதிஷ், ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்காக நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஜிம்மி ஆண்டர்சன் சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவருடைய நிக் நேம் தான் அது. அண்ட் ஸ்டில் எல்லாருமே ஒரு பக்கம் ஜிம்மின்னு கூப்பிடுவாங்க, ஒரு பக்கம் ஜேம்ஸ் கூப்பிடுவாங்க, ஒரு பக்கம் ஆண்டர்சன் கூப்பிடுவாங்க. பட் கிரிக்கெட் உலகமே அவர் என்னன்னு கூப்பிட்டு ஸ்விங் கிங் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அவுட் ஸ்விங் சரி இன்ஸ்விங் சரி மாத்தி போடக்கூடிய வல்லமை படைத்தவர் அவர். அவரை பத்தி சொல்லுப்பா. அவருக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே அந்த ஸ்விங் அப்படிங்கிறது நேச்சுரலாவே வந்திருக்கான். ஸோ அதனால அதுக்கப்புறமா அதை மெருகேற்றி அவரோட ட்ரேட்மார்க்கா மாத்திக்கிட்டாரு. நம்மளோட ஆண்டர்சனை பொறுத்த வரைக்கும் பிறந்தது எல்லாமே கொஞ்சம் வசதியான அந்த அளவுக்கு கிடையாது. ஓகே இல்ல, அவங்க அப்பா வந்து ஒரு பிசினஸ் மேன் தாங்க. கிட்டத்தட்ட அவர் வந்து பாத்தீங்கன்னா பெருசாலாம் வந்து கஷ்டம்லாம் படல. கிரிக்கெட்டுக்காலாம் கிரிக்கெட் ஆடணும், அவதான் அது அவரோட ஐடியா. போய் கேட்டிருக்காரு அவங்க அப்பா 13 வயசுல, இப்படியே 13 வயசுல போய் கேட்டிருக்காரு. ஓகே நீ போய் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு பர்ன்லி அப்படிங்கிற ஒரு கிளப்ல போய் சேர்த்து விட்டுருக்காரு. அந்த கிளப்ல வந்து கண்டிப்பா ஒரு முக்கியமான பிளேயராகவே வளம் வந்துட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த பர்ன்லி கிரிக்கெட் கிளப்புக்காக அவர் ஆடிட்டு இருக்கப்போ ஸோ இங்க லங்கஷயரோட கோச் அவரை பார்த்துட்டு சரி வாப்பா நீ எங்க கிளப்புக்காக ஆடு, அதாவது அதை விட இது கொஞ்சம் பெரிய கிளப் அண்ட் கிளப் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்க ஒரு யூனிட் கூட. ஸோ அங்க வந்து அவரை கூப்பிட்டு வந்து பிளே பண்ண வைக்கிறாங்க லங்கஷயர்ல. நீ சொல்ற மாதிரி அந்த லங்கஷயர்ல இவர் தான் ஃபாஸ்டஸ்ட் பவுலரு. ஆனா அந்த வேகத்துக்கு என்ன தெரியுமா காரணம், அவரோட ஹைட்டு தான். பார்க்க ஒரு குள்ளமா தெரிஞ்சாலும் அவர் எவ்வளவு தெரியுமா அப்ப இப்போ வரைக்கும் அப்படிதான் தெரியுறாரு. உண்மையான ஹைட்டோட அளவு பாத்தீங்கன்னா 6.2 இருக்காருப்பா அவரு. எஸ், ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் குள்ளமா இருந்தாலும் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த லங்கஷயர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் வளர்ந்துருக்காரு. அவர் மட்டும் வளரல, அவரோட பந்து போடுற வேகமும் வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி தான். அதாவது அவரோட ஆக்ஷன்ல இல்ல அவரோட ஸ்ட்ராட்டஜில எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணாம உனக்கு நல்லாவே ஸ்விங் வருது நேச்சுரலாவே, அதுல மட்டும் நான் கொடுக்குற டெக்னிக்ஸை மட்டும் யூஸ் பண்ணி டைனாமிக்ஸ் கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கோச் வந்து அவரை ட்ரெயின் பண்ணிருக்காரு. அதனால லங்கஷயர்ல ரொம்ப பெரிய பவுலராகவே வளம் வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் என்ன, இந்த வளர்ச்சிக்கு அப்புறமா டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதாவது அவரை பரிசோதிக்கிற விதம் ஒண்ணு இருக்கும் இல்லையா, ரிசல்ட்னு. 2002 இங்கிலாந்துக்கு டெபியூட் பண்றாரு. யாருக்கு ஆப்போனண்டா? ஆஸ்திரேலியாவுக்கு. எப்படி அப்பவே இருந்திருக்கு அந்த ஆஷஸ் கனெக்ட் நினைக்கிறேன், அப்பவே இருந்திருக்கு. அங்க டெபியூட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு. பட் ஸ்டில் அவர் ஓடியில தான் டெபியூட் பண்ணார் ஃபர்ஸ்ட். எஸ், அதுக்கப்புறமா அதுக்கு டெஸ்ட்டுக்கு அவருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல அந்த இயரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா திரும்பவும் லங்கஷயருக்கு ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு. அங்க போயிட்டு ஒரு ஹாட்ரிக் எடுத்திருக்காரு. லங்கஷயருக்காக ஹாட்ரிக் எடுத்த யங்கஸ்ட் பவுலர்ன்ற பெருமை இப்போ வரைக்கும் அவர்கிட்ட இருக்கு. அதுவும் அந்த 20-21 ஏஜ்ல தான் அந்த லங்கஷயருக்காக அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா என்ன அவ்வளவுதான், 2003 டெஸ்ட்டுக்கும் டெபியூட் பண்ணிடுறாரு இங்கிலாந்துக்கு. ஸோ அந்த டெஸ்ட் போட்டியில, அதாவது அவர் ஆடின முதல் டெஸ்ட் போட்டியிலே 5 for விக்கெட்டுமே எடுக்கிறாரு. இங்கிலாந்து பவுலர்ஸ் நிறைய பேர் இதை பண்ணிருக்காங்க. அவர் வந்து 42வது பிளேயரா இந்த ஃபர்ஸ்ட் போட்டியில 5 for விக்கெட் எடுக்கிறது. பட் அதுக்கப்புறமா அவரோட கெரியர் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அந்த 2004-2005 அப்போ சொல்லுங்க, கிட்டத்தட்ட ஜிம்பாப்வே டூர்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்து வச்சுக்க. அங்க ஒருத்தன் வந்தா ஒருத்தனோட வெற்றியை தடுத்து நிறுத்தத்துக்கு ஒருத்தன் வருவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா டூர் போறப்பதான் அங்க நம்மளுடைய ஆஸ்தான சவுத் ஆப்பிரிக்காவோட இப்போ வரைக்கும் ஃபேவரட் பிளேயர்னா 2 பேர் சொல்லுவோம். ஒன்று ஜாக்கஸ் காலிஸ், இன்னொரு பக்கம் வந்து கிராண்ட் ஸ்மித் சொல்லுவோம். அவர் வந்து பொழந்தாரு. ஏன்னா இவர் தான் எங்க டீமோட கீ பவுலர்னு சொல்லும் போது இங்கிலாந்து யாரு கீ பவுலர் மூஞ்ச காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர்சனை விட்டு கிழிச்சாரு. கிட்டத்தட்ட 100 ரன் பொழந்தாரு. ஆனா ஒரு தடவை வந்து கிராண்ட் ஸ்மித் அவர் அவுட் எடுத்தாரு, அதுவும் குறிப்பிடத்தக்கது. பட் இருந்தாலுமே ஒரு டைம் தானே அடி வாங்கியிருக்காரு அவரு.
நீ போட வந்தாலும் நான் அடிப்பண்ற மாதிரி அடின்னு அடிச்சவன ஐயோ ஆண்டர்சன் அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி கேள்விகள் அங்க எழுப்பப்பட்டு. இப்போ வரைக்குமே ஆண்டர்சன் மேல வச்சிருக்கிற பெரிய குறை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் இங்கிலாந்துல மட்டும்தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு, வேற பிச்சர்ஸுக்கு போனா எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா யாராவது அடி வாங்கினதுக்கு அப்புறமும் கூட அவருக்கு வந்து பெஸ்ட் யங் பிளேயர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டுமே அந்த இங்கிலாந்து போர்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எனக்கு என்ன இவ்வளவு நம்புறாங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாரு. ஆனா பட் இருந்தாலும் இந்த டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு லைஃப்ல எப்படி வேணா வரும், யார் மூலமா வேணாலும் வரும். அவருக்கு இன்ஜுரி மூலமா வந்திருந்துச்சு. 2005 எண்டு 2006 ஸ்டார்டிங்ல வந்து அவருக்கு பேக்ல அந்த இன்ஜுரி இருந்துச்சு. அதனால அவரால் கொஞ்சம் போட்டிகள் அப்படிங்கறது ஆட முடியல. அது சரியானாலுமே வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காமல தான் இருந்துச்சு அவருக்கு. எப்படி ஹர்திக் பாண்டியாவுக்கு டீம் இந்தியானா எப்படி ஆகுமோ அதே மாதிரி இவருக்கு ஆயிருக்கு. பட் இவர் எழுந்து வந்துட்டாரு. அப்பப்போ ஹர்திக் பாண்டியா எழுந்து வந்தாருல, அந்த மாதிரி தான். இல்ல மத்தவங்களெல்லாம் காயப்படுத்த வேணாம், இது ஆண்டர்சனுக்கான வீடியோ. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னாலே இன்ஜுரிஸ் நிறைய இருக்கும். அது நீ பும்ராவை எடுத்துக்கோ, நல்லா போடுறான் பும்ரான்னு சொல்லிட்டு இருக்க, பும்ரா எடுத்துக்கோ, ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கோ, யார வேணா எடுத்துக்கோ. ஆனா இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 21 வருஷம் டெஸ்ட்ல வந்து ஆதிக்கம் செலுத்திருக்க. ஒரு பக்கம் சச்சின் டெண்டுல்கர் வந்து 24 வருஷம் சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஓகே, அதான் சூப்பரா சொன்ன பேர். பேட்ஸ்மேனா நீங்க நிக்கலாம். ஆனா பவுலர்ஸா அந்த இடத்தை தக்க வைக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையவே கிடையாது. அதுவும் முக்கியமா இவர் வந்து ஒரு பேசர், ஃபாஸ்ட் பவுலர். அவரோட ஃபிட்னஸ் எல்லாமே அங்க பாதிக்கப்பட்டிருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2003 இருந்து 2008 வரைக்கும் இன்ஜுரினால பாதிக்கப்பட்டாரு, அடி வாங்கியிருக்காரு, ஃபார்ம் இல்ல. வெறும் 20 டெஸ்ட் போட்டி மட்டும் தான் ஆடி இருக்காரு அந்த பீரியடை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா தானே ஆண்டர்சன் அப்படிங்கிற ஒருத்தர் அவரோட ஆக்ஷனை கொஞ்சம் மாத்திக்கிட்டு ஓகே இதுக்கப்புறம் நான் ஃபுல்லா கான்சென்ட்ரேஷன் டெஸ்ட்ல தான் அதிகமா பண்ண போறேன் அப்படிங்கிற முடிவை எடுத்து டெஸ்ட்டுக்காக நிறைய டெடிகேட் பண்ணியிருக்காரு. அதற்கான ரிசல்ட் 2010 ஆஷஸ்ல அவருக்கு கிடைச்சிருக்கும். ஹீரோவா இருந்திருப்பாரு அந்த ஆஷஸ் தொடரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா ஆண்டர்சன் எழுதினதுதான் ஹிஸ்டரியாவே இருக்கு இப்ப வரைக்கும். சோ அங்கேருந்து தான் நம்மளோட ஆண்டர்சனோட எழுச்சிகள் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பாலுமே சும்மா தீயா இருந்துச்சு. பவுலிங் போட வந்தாலே பேட்ஸ்மேனுக்கு தொட நடுங்குன்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அதுக்கப்புறம் நடந்துச்சு. ஏன்னா அங்கேருந்து தான் 7 நேஷனுக்கு, அதாவது டெஸ்ட்ல வந்து 7 நேஷனுக்கு ஆப்போனண்டா 50 விக்கெட் எடுத்திருக்காருன்றது எப்பா ஆண்டர்சன் இப்படியே பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு. இங்கிலாந்து தவிர மிச்சமா இருக்கிற டாப் 10ல இருக்கிற டீம்ஸ்க்கு எதிராகவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த. ஆனா நீங்க லெஜெண்ட் கில்லர்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்திருந்தீங்க, அதுக்கு என்ன அப்படிங்கிறது? அதாவது ஆப்போனன்ட்ல இவர் தான் ஸ்ட்ராங் சொன்ன, இவர் தான் எங்க கீ பிளேயர் சொன்னீங்கன்னா ஆண்டர்சனோட முதல் பார்வை அவர் மேலதான் இருக்கும். கீயா காட்டு, ஓகே ஃபைன், கிரவுண்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போடுற ஒவ்வொரு பந்துமே விக்கெட் கீப்பராலே 2 விக்கெட் கீப்பர் நின்னாதான் பிடிக்க முடியும். அந்த அளவுக்கு தீயா போட்டு அந்த பிளேயரை டார்கெட் பண்ணி ஈஸியா விக்கெட் எடுக்கிறதுல இவர் கிங்காவே இருந்திருக்காரு. அது ஸ்விங் மூலமா, இன் ஸ்விங்கும் சரி அவுட் ஸ்விங்கும் சரி, எப்படி ஆடுவாங்க பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம், கொஞ்சம் டென்ஷன் ஆக மாட்டாங்க. எஸ், அதான் ஆண்டர்சனோட பெரிய பலமே என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சமா அவுட் ஸ்விங் ஆகிட்டே இருக்கும், திடீர்னு எப்ப இன் ஸ்விங் ஆகும்னு தெரியாது, உள்ள வந்து விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். சோ அதான் அவர் வந்து காலங்காலமா ஃபாலோ பண்ணிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியாவில் வார்னர், ஸ்மித்ல ஆரம்பிச்சு இந்தியான்னு வந்துட்டா சச்சின் எடுக்கிறது அவரா தான் இருக்கும், இருந்திருக்கு. ஆனா இந்த பக்கம் நியூசிலாந்து போனா கேன் வில்லியம்சனை தூக்குவாரு. மெயின் பிளேயர், அதாவது ஸ்டார் பிளேயர் எந்த கண்ட்ரி வேணா வச்சுக்கலாம், ஸ்டார் பிளேயர்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா இந்த பக்கம் வந்து ஆண்டர்சன் பாலுக்கு நில்லுங்க அப்படின்ற விஷயம் மட்டும் தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது சச்சின்ல ஆரம்பிச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி ஆண்டர்சன் வந்து பாத்தீங்கன்னா 3 தலைமுறை பிளேயர்ஸ்க்கு வந்து பவுலிங் பண்ணிருக்காரு. சச்சின் டெண்டுல்கர்ல ஆரம்பிச்சு விராட் கோலி, சுப்மன் கில்னு சொல்லி இப்போ வரைக்குமே இந்த 3 தலைமுறையும் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இன்னொரு மேஜிக்கல் மூமெண்ட் எக்ஸாம்பிளா சொல்லணும் என்னன்னா, வெஸ்ட் இண்டீஸ் கூட தான் இப்ப மேட்ச் அவரோட கடைசி டெஸ்ட் அப்படி சொல்றோம். இது வந்து அவருக்கு 350வது இன்னிங்ஸ் அதோட முடிச்சுக்கிட்டாரு. பட் ஸ்டில் இதுல என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, இந்த இங்கிலாண்டோட 11s எடுத்து பார்த்தோம்னா, இவர் வந்து கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட ஏஜ் எல்லாம் எடுத்து பார்த்தா, ஸ்டார்ட் பண்ணும்போது இல்ல, டெபியூட் பண்ணும்போது இவங்களோட ஏஜ்ல எடுத்து பார்த்தா எப்படி ராஜா? அதான் ஒருத்தருக்கு மட்டும்தான் 12 வயசு இருக்கு, 10 வயசுக்கு மேல பிறக்கவே இல்ல. ஆனா நீங்க 3 தலைமுறைன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, இந்த ஜெயிலர் படத்துல கூட ஒரு பாட்டு வந்துருச்சு, அலும்ப பார்த்தவன் உங்க அப்பா விசில கேட்டவன் ஓ மவனு பேரனு அப்பா. அந்த லைன் தான் நீ சொல்ற மாதிரி. ஆப்வியஸ்லி சச்சினை தூக்கி இருக்காரு நிறைய டைம், விராட் கோலியை தூக்குறாரு. எஸ், விராட் கோலி இங்கிலாந்து பிளேயர் அதிக முறை எடுத்தது இவருதான். இப்ப சுப்மன் கில்லுக்கு எதிராகவும் அந்த ரெக்கார்ட் ரிஷப் பண்ணிட்டு எல்லாரையும் கதறா விட்டுருக்காரு. 3 தலைமுறை இன்னும் கொஞ்ச நாள் ஆடினாருன்னா ஆடுறதுக்கு தலைமுறைக்கு ஆடவும் முடியும். அவர் ஃபிட்னஸா தான் இன்னமும் இருக்காரு. பட் எல்லாருக்குமே அந்த நிறைவு காலம்னு ஒண்ணு வரும், எல்லாருக்குமே இந்த எண்ட் ஆஃப் த எரா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. ஸோ அது முடியும். ஆண்டர்சனுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா முடிஞ்சிருக்கு அண்ட் ரொம்ப சூப்பரா முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட இப்ப ஆடும்போது கூட 4 விக்கெட் எடுத்துட்டு தான் போயிருக்காரு. இந்த மேட்ச்ல கூட 704 விக்கெட் ஓவராலா எடுத்திருக்காரு ஜேம்ஸ் ஆண்டர்சன். இந்த ரெக்கார்டை இனி வரப்போற எந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இந்தியாவை எடுத்துக்கிட்டோம், ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டோம், நீ எங்க யாரை வேணா நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க, கண்டிப்பா நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் தான். இதை மெக்ரத்துமே சொல்லியிருக்காரு, ஆஸ்திரேலியா டீமோட
ஃபாஸ்ட் பவுலரான மெக்ரத்துமே சொல்லியிருக்கேன் இந்த ரெக்கார்டை யாராலும் இனிமேல் உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். மேபி இது முத்தைய முரளிதரன் ரெக்கார்டை உடைச்சிட்டு வராருன்னு 2 வருஷம் அண்ணா அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல அந்த ஸ்பின்னருக்கு இருக்கிற அந்த ஒரு பிளஸ் அட்வான்டேஜ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிடையாது. ஏன்னா இன்னும் ஈஸியா போடுறது இருக்கு. ஆனா அந்த ஃபிட்னஸோட நீங்க தொடர்ந்து பவுல் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் நீ சொன்ன மாதிரி பேக் ஸ்ட்ரெஸ் வரலாம், கை இன்ஜுரி ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம் இல்ல. நீங்க 350 இன்னிங்ஸ் சொல்லியிருந்தீங்க. 188 டெஸ்ட் போட்டிகள் ஆடி இருக்காரு. வேர்ல்டுலயே 2வது அதிகமான போட்டிகள் டெஸ்ட் போட்டிகள் ஆடினது வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன் தான். ஃபர்ஸ்ட் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் ஆண்டர்சன் வந்து பாத்தீங்கன்னா 40,037 பால் போட்டிருக்காரு. தன்னுடைய 21 வருட பயணத்துல 40,037 பால், 1740 மேடினதுல. எஸ், ஆனா நினைச்சு பாருங்க எவ்வளவு தூரம் ஓடி இருப்பாரு. அதுக்கு இன்னும் இருக்கு 5 for wicket இது வரைக்கும் 32 தடவை எடுத்திருக்காரு. அண்ட் 10 wickets வந்து 3 தடவை எடுத்திருக்காரு. சரி, நீங்க பவுலிங் ரெக்கார்ட் சொல்லிட்டீங்க. எங்கிட்ட பேட்டிங் ரெக்கார்டு ஒண்ணு இருக்கு. டெஸ்ட் போட்டிகள்ல அதிக முறை நாட் அவுட்ல வெளியே போன பிளேயர் வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன் தான். 100க்கும் மேற்பட்ட நாட் அவுட் வந்து அவரோட பேட்டிங் கரியர்ல இருக்கு. சீனால கூட அந்த ரெக்கார்ட் உடைக்க முடியல. யாராலுமே முடியாது. கிங் கோலியாலையும் முடியாது டெஃபினட்டா. இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தானே அந்த ரெக்கார்டை உடைக்கிறது. ஆமாங்க, அதாங்க ஃபாஸ்ட் பவுலர் பொறுத்த வரைக்கும் இவரோட ஆதிக்கம் ரொம்ப பெருசா இருக்கு. பின்னாடி வரவங்களுக்கும் சரி, இருந்துட்டு போனவங்களும் சரி, எல்லாருமே ஆண்டர்சன் அண்ணாந்து பார்த்துருக்காங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் ஸ்டில் இன்னைக்கு அந்த லெஜெண்டு தன்னுடைய கிரிக்கெட் பயணத்தை இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸோட முடிச்சுட்டு போறாரு. பட் ஸ்டில் ஃபேன்ஸா இந்தியாவாகட்டும், வெஸ்ட் இண்டீஸ் ஆகட்டும், சவுத் ஆப்பிரிக்கா ஆகட்டும், நியூசிலாந்து ஆகட்டும், எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. கிரிக்கெட்டை கொண்டாடாத ஆடியன்ஸே கிடையாது. பிகாஸ் எல்லாருமே சேர்ந்து ஜேம்ஸ் ஆண்டர்சனை கொண்டாடிட்டு இருக்காங்க. காரணம் அவரோட ஆதிக்கம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஆதிக்கம், அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணா இருக்கு. அந்த வழக்கமா சொல்லுவாங்கல்ல, அந்த வரலாறு எழுதிட்டு போகணும் அப்படின்னு, அந்த வரலாறு உருவாக்கிட்டே போன ஒருத்தர் தான் இந்த ஜேம்ஸ் ஆண்டர்சன். ஸோ அவரோட ஸ்டோரியை பேசினதுல நமக்குமே ஹாப்பி தான். இந்த மாதிரி வேற யாரோட ஸ்டோரி அடுத்து பேசணும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ மிஸ்டர் ஃபாஸ்ட் பவுலருடைய இனிஷியலா இருக்கக்கூடிய ஜேம்ஸ் ஆண்டர்சன்.